Savaha, the Chennai Silks. அரசியலில் எதுவும் நிகழலாம் என விஜயன் அரசியல் பயணத்தை சுட்டிக்காட்டிய நடிகர் சுமன் வாய்ப்பு கிடைத்தால் பாஜகவிற்காக தமிழ்நாட்டில் பிரசாரம் மேற்கொள்வேன் என தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக கும்பகோணத்தில் அவர் அளித்த பேட்டியை பார்க்கலாம். எனக்கு எதுவும் அந்த மாதிரி ஆஃபர் இல்லை. ஸோ அந்த மாதிரி ஆஃபர் வந்ததுன்னா டெஃபினெட்லி யோசிச்சுட்டு கண்டிப்பாக பாலிடிக்ஸில் ஒவ்வொருத்தருக்கு ஒரு தியோரி இருக்குது. அவங்க ஒவ்வொருத்தரோட கால்குலேஷன்லாம் இருக்குது. ஸோ எலெக்ஷனுக்கு முன்னால் கூட சில மாற்றங்கள் வரலாம் சார். ஏன்னா மனுஷங்க எலெக்ஷன் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ், நான் எம்ஜிஆர் சாரு, அப்புறம் கலைஞர் சாரு, அண்ணாதுரை டைம்லேருந்து நான் பாலிடிக்ஸை பார்த்துட்டு இருக்கேன் தமிழ்நாட்டில். அதுக்கப்புறம் ஆந்திரா போன பிறகு என்டிஆர் சார் அவரு பார்த்துருக்கேன், நிறைய பார்த்துருக்கேன். நான் எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மென்டாலிட்டி இருக்கும். எலெக்ஷனுக்கு முன்னால், அதாவது ஓட்டு போடுறதுக்கு ஒரு 1 வீக் 5 நாள் முன்னால் ஏதாவது ஒரு இன்சிடெண்ட்டாக இருக்கட்டும், ஸ்டேட்மெண்ட்டாக இருக்கட்டும், எதாக இருக்கட்டும்னா டக்குன்னு ஜனங்களோட டிசிஷன் சேஞ்ச் ஆகிடும். அதே மாதிரி கூட்டத்தை பார்த்து நம்ம ஒரு கணக்கு போட முடியாது சார். இந்த கூட்டம் இருக்கிறதுனால கண்டிப்பாக ஜெயிப்பாருன்னு சொல்ல முடியாது. கூட்டம் அது முக்கியமாக நடிகர்களுக்கு வர கூட்டம் கூட ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஒரு மாதிரியா இருக்காரு. நேரில் எப்படி இருப்பாரு? நேரில் எல்லாம் லேடி எப்படி இருப்பாங்க? வெள்ளையா இருப்பாங்க, கருப்பா இருப்பாங்க, குண்டா இருப்பாங்க, ஒல்லியா இருக்கும். இது ஒரு கூட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் இருக்கு. கேஸ்ட் இருக்கு, கம்யூனிட்டி இருக்கு, ஒரிஜினல் பாலிடிக்ஸ் இருக்கு, நிறைய இருக்கு. ஸோ இப்போ எதுவுமே இந்த அலையன்ஸ் பத்தி இதெல்லாம் டிசிஷன் எல்லாம் வந்த பிறகு எப்படி மாறும், கேஸ்ட் ஃபேக்டர் எப்படி மாறும், கம்யூனிட்டி ஃபேக்டர். ஏன்னா யூத் அவங்க யோசிக்கிறது ஒரு மாதிரி, மிடில் ஏஜ் யோசிக்கிறது இன்னொரு மாதிரி, சீனியர் சிட்டிசன்ஸ் எங்களுக்கு என்ன லாபம் இருக்கு, இந்த கவர்மெண்ட் எங்களுக்கு என்ன யூஸ் இருக்கு, இந்த மாதிரி நிறைய இருக்கு. ஸோ இப்பவே சொல்றது ரொம்ப கஷ்டம். மேபி ஒரு 1 மந்த்துக்கு பிஃபோர் மென்டாலிட்டி ஒரு மாதிரி யோசிக்கலாம். என்ன இருந்தாலும் ஆண்டவன் இருக்கும். அதனால நான் எப்பவுமே யார் விஷயத்துலயும் 99.9% தான் சொல்லுவேன் தவிர அந்த 1% ஆண்டவன் கிட்ட விட்டுருவேன். ஸோ நிறைய பேர் ஒரு ஆர்டிஸ்டை பார்க்கறது ஒரு கிரேஸ் இருக்கு சார். ஒரு இடத்துக்கு ஃபர்ஸ்ட் டைம் வரும்போது எல்லாருக்கும் ஒரு கிரேஸ் இருக்கு. அது செகண்ட் டைம், தேர்ட் டைம் வரும்போது கூட அதே கிரேஸ் இருக்குன்னா அது உண்மையான கிரேஸ். ஜென்ரலா ஃபர்ஸ்ட் டைம் கூட்டம் செகண்ட் டைம் வரமாட்டாங்க, செகண்ட் டைம் 3வது வாட்டி வரமாட்டாங்க. அது ஒரு விஷயம் இருக்கு. அதுக்கப்புறம் பல அவங்களோட அபிப்பிராயம் பல ஸ்டைல்ல இருக்கும். அதை சொன்னேன். இப்போ ஓல்ட் ஏஜ், மிடில் ஏஜ், யங்கேஜ் அவங்களுக்கு ஒரு வெறி, அவங்களுக்கு அந்த ரசிகர்கள் இதெல்லாம் ஒரு வெறி இருக்கும். மிடில் ஏஜ் யோசிக்கிறான், நாளைக்கு என்ன மிடில் ஏஜ், மிடில் இன்கம் குரூப் என்ன லாபம், நான் எப்படி குடும்பத்தை நடத்துறது, எனக்கு பத்துமா அவங்க சொல்றது. ஓல்ட் ஏஜ் அவங்க அது மாதிரி யோசிப்பாங்க. ஸோ எதுவுமே நம்ம 100% இதே நான் சொல்லவே மாட்டேன். என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் பத்தி நான் சொல்றேன் சார்.